பசியால் கண்விழித்த மீரா நள்ளிரவில் சமையலறைக்குச் சென்றாள். அங்கே அவளது அம்மா முதுகை காட்டியபடி ஏதோ நறுக்கிக் கொண்டிருந்தார். அம்மா, இந்த நேரத்தில் என்ன செய்கிறீர்கள் என்று மீரா கேட்டாள். அவளது அம்மா பதில் சொல்லவில்லை. ஆனால் கத்தி காய்கறிகளை நறுக்கும் சத்தம் வேகமாகிக் கொண்டே இருந்தது. மீரா அம்மாவின் தோளைத் தொட்டாள். ஆனால் உடல் ஐஸ் போல குளிர்ந்திருந்தது. திடீரென ஹாலில் இருந்த ஃபோன் அடித்தது. அதை எடுத்து பார்த்தபோது அது அம்மாவின் நம்பர். மீரா, நான் ஊருக்கு வந்துவிட்டேன். இப்போதுதான் வீட்டின் வாசலில் நிற்கிறேன். கதவை திற என்றார் அம்மா. மீரா அதிர்ச்சியுடன் சமையலறையில் இருப்பவரை பார்த்தாள். அந்த உருவம் மெல்லத் திரும்பியது. அதற்கு முகமில்லை, வெறும் தசை பிண்டமாக இருந்தது. அம்மா வந்து விட்டாளா? அப்போ நான் கிளம்புகிறேன் என்று கூறிவிட்டு அந்த உருவம் மீராவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தரையோடு மறைந்தது.